ஐபிஎல் கிரிக்கெட் தொடருடைய பிளே ஆஃப் சுற்றுகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இறுதி போட்டிக்கு ஆர்சிபி முன்னேறிய நிலையில குவாலிஃபயர் 2 போட்டியில குஜராத்துடன் ஆடும் அணி யார் அப்படின்றத தீர்மானிக்கும் எலிமினேட்டர் போட்டி நேற்று நடந்தது. இந்த போட்டியில சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் குவாலிஃபயர் 2 போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக சூரியவன்ஷி அவர்கள் அமைந்திருக்காரு. அவர் வெறும் 29 பந்துகள்ல 5 பவுண்டரி 12 சிக்சர்களுடன் 97 ரன்களை குவித்து ராஜஸ்தான் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காரு. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் சூரியவன்ஷி ஏராளமான சாதனைகளை படைச்சிருக்காரு. ஒரு சீசன்ல அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள்ல சூரியவன்ஷி அவர்கள் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. அவர் 16 பந்துகள்ல நேற்றைய போட்டியில அரை சதம் விளாசினார். இதற்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா 2014ஆம் ஆண்டு 16 பந்துகள்ல அரை சதம் விளாசி இருந்தார். சூரியவன்ஷி நேற்று அவருடைய சாதனையை சமன் பண்ணிருக்காரு. சூரியவன்ஷி நேற்று சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில மட்டுமே 12 சிக்சர்களை பறக்க விட்டிருக்காரு. மும்பை அணிக்கு எதிராக சுப்மன் கில் கடந்த 2023ஆம் ஆண்டு 10 சிக்சர்களை விளாசியதே இதனால் வரை சாதனையாக இருந்தது. ஒரே போட்டியில அதிக சிக்சர்கள் விளாசிய சாதனையை சுப்மன் கில்லிடமிருந்து சூரியவன்ஷி அவர்கள் பறித்திருக்காரு. இப்படி எக்கச்சக்கமான சாதனைகளை வைபவ் சூரியவன்ஷி அவர்கள் நேத்து மட்டுமே முறியடிச்சிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா அவருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. என்னதான் சதம் அடிக்க தவறினாலுமே வைபவ் சூரியவன்ஷி அவர்கள் இதுலயே பலவிதமான சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.